அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். உங்களுடைய அவயங்களை அவிழ்த்து போடுங்கள். ஆக விக்கிரக ஆராதனையான இந்த பொருளாசையை நீங்கள் அடித்து போடுங்கள். இதை சொல்லும் பொழுது பரிசுத்த பவுலடிகள் இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனம், பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமிக்குரிய உலக பிரகாரமான ஆக செழிப்பு, உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய காரியங்கள் இவைகளை அல்ல, நீங்கள் மேலானவைகளை, கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறவைகளை, ஆக பரத்துக்குரியவைகளை, நித்திய ஜீவனுக்குரியவைகளை, அவைகளை நாடுங்கள். அதற்கென்று தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். முன்பு இந்த உலகத்தாராய் ஆக உலக பிரகாரமாய் வாழ்ந்து ஆக உலக பிரகார மனிதர்களை போல வாழ்ந்தீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அதற்கு மரித்தீர்கள். இப்பொழுது இங்கே எப்படி வாழணும் அப்படி என்றால், நீங்கள் மேலானவைகளை நாடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு பவுல் இங்கே ரொம்ப திட்டமாக பவுலடிகள் எழுதுறார். ஆகவே தான் பொருளாசையை நீங்கள் அடித்து போடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு பொருளாசையை நீங்கள் அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பொருளாசைக்காரனுக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா பவுல் எழுதுறாருங்க. மட்டுமல்ல, அவன் மேல் தேவ கோபம் வருமா. பார்த்தீங்களா? அப்ப எவ்வளவு நம்ம கவனமா இருக்கணுங்க. மேலானதை தேடுவதில் கவனமா இருக்கணும். ஆக இந்த பொருளாசை குறித்து ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மேலானவைகளை நாடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு அநேகர் ஆக இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், செழிப்பு, ஆக இந்த சிற்றின்பத்துக்காக பேரின்பமாகி நித்தியத்தையே துறந்து விட்டு வாழ்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதுல கிறிஸ்தவர்கள் இருப்பதுதான் துயரமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆக அந்த பேரின்பத்தை விட்டுறாதீங்க. அதனால தான் சொல்றாரு பாருங்க, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். வெற்றி பெற்றவர்களாய் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.